Hi friends, welcome to Miriam's M.S.M.K kitchen channel. கொஞ்ச நாள் நான் வீடியோ போடலை. இப்போ என்னன்னா இந்த கண் பார்வை குறைபாடு. கண் நம்மளுக்கு சரியாக தெரியாமல் வருது. ஒரு கண் தெரியும், ஒரு கண் தெரியாமல் நம்மளுக்கு கண் பார்வையில் கோளாறு இருக்கலாம். அதெல்லாத்துக்கு நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, பின்னால் கொஞ்சம் சவுண்ட் ஆகுது, ஓர்வெல் போட்டுருக்குறாங்க. அதனால் என்னென்னா இப்போ கண் பார்வைக்கு நம்ம என்னென்ன செய்யணும், இது ஹோம் ரெமெடி தான். ஹோம் ரெமெடினா நம்ம வீட்டில் எப்படி பண்ணிக்கலான்றது. ஒரு தட்டில் காட்டுற பாருங்க, இந்த கருப்பு மெழுகு இருக்குது பாருங்கள். இது இந்த கருப்பு மெழுகு ஒரு 3 ஸ்பூனு போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் கருப்பு மெழுகு பார்த்தீங்க இல்லையா, கருப்பு மெழுகு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சோம்பு தெரியும் இல்லையா, சோம்பு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு பாருங்கள், இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கல்கண்டுக்கு பாருங்கள், கல்கண்டு நான் உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தொட்டாக இருக்கும் கல்கண்டு பாருங்கள். கல்கண்டு இதை உடச்சி ஒரு 3 ஸ்பூன் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். கல்கண்டு போட்டுக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆனால் இப்படி கட்டியாக இருக்கும், நம்ம தான் உடச்சி தூள் பண்ணிக்கலாம். சோம்பு 3 ஸ்பூனு, மெழுகு 3 ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நம்ம இப்போ இதில் பாதாம் சேர்த்து இல்லைங்களா, இதுதான் பாதாம். இந்த மாதிரி பாதாம் தெரியுது, இது பாதாம். இது ஒரு 12-13 பாதாம் எடுத்துக்கோங்க. இது கல்கண்டு, கருப்பு மெழுகு 2 ஸ்பூனு, சோம்பு ஒரு கருப்பு மெழுகு 3 ஸ்பூனு, சோம்பு ஒரு 3 ஸ்பூனு சோம்பு, கல்கண்டு இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு 7-8 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாதாம் எல்லாம் தெரிஞ்சதான். பாதாம் ஒரு 10-12 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ண அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பொடி பண்ணது நைட்டில் 1 ஸ்பூனு பொடி எடுத்துக்கின்னு பால் ஒரு கப்பு நிறைய பால் எடுத்து நல்லா சூடு பண்ணுங்க. அது கொதிக்கிற டைமில் இது 1 ஸ்பூன் போடுங்க. இல்லைன்னு இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுக்கின்னு அந்த பால் கொதி நிற்கும் போது போட்டு இது போட்ட பிறகு 2 கொதி வந்தோடனே எடுத்துடுங்க. எடுத்துட்டாக்கா நைட்டில் சாப்பிட்ட பிறகு படுக்கும்போது இதை ஒரு டம்ளரில் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி பொடி எடுத்து போட்டுன்னு நைட்டில் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. ஒரு 15 நாள் இப்படி செய்யுங்க. கண் பார்வை எல்லா மாதிரி கோளாறுங்க குறைஞ்சி போகும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங் த வீடியோ.